மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா அற்புதமான ஒரு புஸ்தகம். செப்பனியா என்பதற்கு நியாயத்தீர்ப்பின் புஸ்தகம் என்று பொருள்படும். எனக்கு அருமையானவர்களே, ஓசியா ராஜாவின் நாட்களிலே ஒரு சீர்திருத்தங்கள் அந்த தேசத்திலே கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன். அன்னைக்கு கிதியோனை ஆண்டவர் சந்தித்த பொழுது அவன் சொன்னான், பராக்கிரமசாலியே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், கர்த்தர் இருந்தால் ஏன் இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு வருது, இந்த பிரச்சனை இவ்வளவு வருது, நாங்கள் ஏன் மீதியானதுக்கு பயந்து வாழணும். கர்த்தர் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், சீயோனிலே கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜாவும் இல்லையோ, என் குமாரத்தின் அழுகையின் கூக்குரல் கேட்கிறேன் என்று சொல்கிறான். யோவான் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அன்றைக்கு மார்த்தாளும் மரியாளும் இயேசுவினிடத்தில் வந்து முறையிடுகிற ஒரு காரியம், நீர் இங்கே இருந்திருப்பிறானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அநேக நேரங்களிலே நம்ம நினைக்கிறோம்ல, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கண்ணீர், கர்த்தர் எங்கே போனாரு, அழாதேன்னு சொல்லி கண்ணீரை துடைச்சவரே ஏன் வாழ்க்கையில ஏன் அற்புதம் செய்யலை, ஏன் அதிசயம் செய்யலை, இன்னும் இந்த ப்ராப்ளங்களில் நான் இருக்கிறேன், பிரச்சனைகள் நான் இருக்கிறேன் என்று கலங்கி நிற்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் வர விரும்புகிறார், உங்களை விடுவிக்க விரும்புகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவன் இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம்முடைய நடுவிலே வரும்பொழுது என்ன உண்டாகும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பொழுது சீஷர்களாம் கலங்கி போயிருந்தாங்க. எப்படி வாழ போறோம், வாட் இஸ் நெக்ஸ்ட், என்னுடைய ஃபியூச்சர் என்ன? இயேசு ஒரு மத்தியிலே பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்கள், அவர் பேசினது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொன்னார்கள். கொழுந்து விட்டு எரிந்த அந்த வார்த்தைக்கு சரியான பாஷை என்னவென்றால் ஒரு புதிய நம்பிக்கை. we receive a new hope. எனக்கு வாழ்க்கை நம்பிக்கையற்றவனாய் இருக்கிறாயா? ஆண்டவர் நடுவிலே வரும்பொழுது ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. உன் வாழ்க்கை நிறைய பேர் அசைக்க பார்க்கலாம், மாறிடும் சொல்லுவாங்க, எல்லா காரியத்திலும் உனக்கு விடுதலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், உன் வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது. நீ வாழ்கிற இருப்பிடம், வாழ்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். உன்னை அசைக்க நினைத்தவர்களை கர்த்தர் அசைத்து போடுவார். அவர் நிச்சயமாய் ஒரு நடுவில் இருப்பார். அருமையான சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். இனி நீ தீங்கி காண மாட்டாய். ஏனென்றால் உன்னிலே இருக்கிறவர் உனக்கு சமாதானம் தருகிறவர், உன்னிலே இருக்கிறவர் அசையாதபடி உன்னை காக்கிறவர், உன்னிலே இருக்கிறவர் உன்னை மகிமைப்படுத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், இதோ நான் உன் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். என் அன்பு சகோதரா சகோதரி, நாளின் காலை வேளையில வேதனையோடு துக்கத்தோடு எழும்பி இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். சமூகத்தில் ஈரானில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல், நிறைய பேர் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். மறைமுகமான வல்லமையுள்ள ஒரு தேவனுடைய மனுஷர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக இந்த வாரிலம் ரொம்ப தீவிரமடையும் பொழுது, இன்னும் 2 குண்டை போட்டு நாங்கள் ஈரானை வச்சிட போகிறோம்னு சொல்லுகிற வேளையில் அந்த ஆலயத்தில் அவள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்னாராம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அதிலிருந்து அந்த வாரனுடைய மும்முரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து இப்பொழுது கிட்டத்தட்ட நார்மலுக்கு வந்து விட்டது. இதை போல நான் சொல்லுகிறேன், உன் வீட்டிலே பொங்கி இருக்கிற நிலைமைகள், குழப்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த நாளிலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உன் வாழ்க்கையை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென்.